ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்தில் ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு துலா லக்ன அன்பர்களுக்கு இந்த 10 நாட்கள் இப்படித்தான்ற தலைப்பில் ஆகஸ்ட் 12 முதல் ஆகஸ்ட் 21 வரைக்கும் நம்ம லக்னத்திற்கு சந்திரன் நகரக்கூடிய நட்சத்திரங்களை வைத்து பார்ப்போம். முதல் நாளான ஆகஸ்ட் 12ஆம் தேதி திங்கட்கிழமை நம்ம லக்னத்திலேயே இருக்கிற சுவாதி நட்சத்திரத்தில் தான் சந்திரன் போயிட்டுருக்கார். காலையில் 8:32 குருவனுடைய நட்சத்திரமான விசாகத்துக்கு மாறுகிறார். குரு நம்ம லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் ரோகிணின்ற சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். 12ஆம் இடத்துல கேதுவும் சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான அஸ்தத்தில் இருக்காங்க. அப்போ 8-12 கிரகம் இருந்து சந்திரன் நட்சத்திரத்தில், அதாவது அந்த ரெண்டுமே ஒரு குருவும் கேதுவும் ஒரு விளைவை சந்திக்கிறாங்க. அது 8-12 ஒரு பார்வையை சந்திச்சுக்கிட்டு சந்திரனோட பரிவர்த்தனை வேற வாங்கிக்குது குரு. அதனால என்னன்னா, வேலையில டென்ஷன், வேற வேலைக்கு மாற்றி போகலாமா அல்லது திடீர்னு வேலையை விட்டுட்டு போயிட்டு யோசிக்கலாமா, இது மாதிரியான நிகழ்வுகளில் கொஞ்சம் பார்த்து நிதானித்து முடிவெடுத்து செயல்படணும். லக்னத்தில் சந்திரன் 8ல் இருக்கிற குருவை பிரதிபலிக்கிறார். அதனால் ஒரு இனம் புரியாத நெருக்கடி அவஸ்தைகளை இன்னைக்கு உண்டு பண்ணும். அந்த நாளை கடந்துட்டோம்னா மறுநாள் ஆகஸ்ட் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 10:43 அனுஷ நட்சத்திரம். சந்திரன் சனியினுடைய நட்சத்திரமான அனுஷத்தில் விருச்சிக ராசியில் பயணிக்கிறார். இப்போ சனி பகவான் நமக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 2ல் சந்திரன், 5ல் சனி. அவரும் குருவோட பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால குரு 8ல் இருக்காரு. அப்போ 8ல் இருக்கிற குருவின் பலனை அன்னைக்கு அவரும் தர்றாரு. அதனால குழந்தைகள் வழி நம்ம முடிவெடுக்கிறதுல ஏற்படக்கூடிய சிக்கல்கள், இதனால் ஏற்படக்கூடிய ஆசிலேஷன் மைண்டை குறிக்குது. கொடுக்கல் வாங்கல்லையும் பொருள் நஷ்டங்களில் கவனமாக இருக்கணும். இந்த நாளும் நமக்கு சாதகம் இல்லை. இந்த அனுஷ நட்சத்திரம் என்பது ஆகஸ்ட் 14ஆம் தேதி புதன்கிழமை மத்தியானம், அதாவது நண்பகல் 12 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் கேட்ட நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். புதன் நம்மளுக்கு லாபஸ்தானத்தில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும், எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும், எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். மாற்று சிந்தனைகள், மாற்று செயல் திட்டங்கள் இதெல்லாம் ஒரு அமலுக்கு வரும். புதிய பாதைகள் நமக்கு வெற்றி தரும். அன்னைக்கு நன்மையில் நடக்கும். மறுநாள் அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி 10:53 மூல நட்சத்திரம் தொடங்குகிறது. நம்ம லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. கேது 12ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில், கேதுவும் சந்திரனும் நட்சத்திரத்தை பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க. அதனால் இன்னைக்கு ஒரு புதிய செயல் திட்டங்களை நினச்சா கூட அதில் தடைகள் ஏற்படும். கருவிகள் வாங்கிறது, கருவிகள் பழுதாகிறது, பிரயாணத்தில் தடையாகிறது, புது ஐடியாஸ் நினச்சிட்டு இருந்தது திடீர்னு அது பிரேக் ஆகிறது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. ரெகுலர் வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருந்தால் இன்றைக்கி ஒன்றும் பாதிப்பு இல்லை. புது செயல் திட்டங்களை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். மறுநாள் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நண்பகல் 12:43 வரைக்கும் இந்த மூல நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் பூராட நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் தன்னுடைய இன்னொரு சொந்த நட்சத்திரமான பூர நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் நம்மளுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். சுக்கிர பலம்னு சொல்லிட்டு 11 நாட்களுக்கு 12 லக்னத்துக்கும் தனித்தனி பதிவுகள் போட்டிருக்கேன். அதனையும் பார்த்து பயன்பெறுங்க. நம்ம லக்னாதிபதி சுக்கிரனே சுயபலமாக தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் நமக்கு என்னென்ன நன்மைகள் செய்கிறாருங்கிறத அதில் பார்த்துக்கலாம். இன்றைய நாள் நமக்கு ஒரு திருமண காரியம், ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கான திட்டமிடுதல், கலைகள் மற்றும் நண்பர்கள், மூத்த சகோதர வழி உறவுகள் மேன்மை, சந்தோஷம், கலை நிகழ்ச்சிகள், இது எல்லாத்துக்குமே சாதகமாக இருக்கும்.
குழந்தைகள் வழி மேன்மை, ஆதாயம், நன்மைகள் நடக்கும். கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். கமிஷன் துறையில் இருக்கவங்களுக்கும் நன்மைகள் நடக்கும். கலைத்துறையிலே சிறப்பாக இருக்கும். மறுநாள் சனிக்கிழமை ஆகஸ்ட் 17 நண்பகல் 11:48 இந்த போராடம் முடிஞ்சு உத்திராட நட்சத்திரம் தொடங்குது. உத்திராடங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் மக நட்சத்திரத்தில் இருக்கார். சிம்மராசியில் நமக்கு லாபஸ்தானத்தில் மக நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். நமக்கு கமிஷன் வகை மற்றும் மூளை உழைப்பு சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு வளர்ச்சிகள் இருக்கும். சில பேருக்கு இட மாற்றங்களுக்கும் வாய்ப்பு நல்லா இருக்கு. அடிப்படையில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் துலா லக்னத்திற்கு இடம் வீடு சார்ந்த பர்ச்சேஸ்களை தவிர்க்கணும். இந்த உத்திராட நட்சத்திரமானது ஆகஸ்ட் 18 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10:14 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரம். நமக்கு 4ஆம் இடமான மகர ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே பயணிக்கும் போது உற்பத்தி சார்ந்த துறை, விவசாயத்துறை, பொருட்கள் வாங்கிறது, விற்கிறது, உணவு மற்றும் உடைகள், திரவம் சார்ந்த தொழில்கள், ட்ரேடிங் பண்ணுறது, எல்லா விஷயத்துக்கும் நல்லா இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுலையும் நல்லா இருக்கும். தாய் சம்பந்தப்பட்டதில் நன்மைகள் நடக்கும். தாயாருடைய உறவு முறை மேலோங்கும். அதே போல் உறவினர்கள் வருகையும் சிறப்பாக இருக்கும். திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம். 8ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் குருவினுடைய அமைப்புங்கிறது இப்போ ஒரு கடன் பிரச்சனை, அதுக்கு உண்டான சில நிகழ்வுகள் அங்கே நடக்கும். 12ஆம் இடத்துல கேது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. அதனால் இந்த குருவும் கேதுவும் நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இது குடுக்கல் வாங்கல், கடன் சார்ந்த பிரச்சனைகள் அப்படி போயிட்டுருக்கிறத காட்டுது. அதனால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல். இந்த திருவோணம் முடிஞ்சு அவிட்ட நட்சத்திரம் திங்கட்கிழமை ஆகஸ்ட் 19 காலையில் 8:10 தொடங்குகிறது. செவ்வாயினுடைய நட்சத்திரம் அவிட்டம். செவ்வாய் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான மிருகசிரீஷத்தில் இருக்கார். 8ஆம் இடத்துல செவ்வாய். ஆனால் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அந்த 8ஆம் இடமான கெடுதல் பலனை செய்யாமல் நல்ல பலனை செய்யும். திருமண வரவுகள், கணவன் மனைவி உறவு பலப்படுறது, சகோதர வழிமேன்மைகள், கட்டுமான துறையில் ஒப்பந்தங்கள் கிடைக்கிறது மற்றும் நமக்கு வேலையில் மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகும். காவல்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய பொறுப்புகளை எடுத்துக்கிறது, இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். மறுநாள் ஆகஸ்ட் 20 செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரம். கும்பராசியில் நம்ம லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் ராகு மாதிரி செயல்படுறார். ராகு 6ஆம் இடத்துமான மீனராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து சனி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு குழந்தைகள் வழி பொழுதுபோக்கு, கலைகள், ஒரு இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய நாளாக போயிடும். ஒரு பெரிய பாதிப்புகள் இருக்காது. உறவுகளுக்கு நல்லா இருக்கும். புதிய உறவுகள் புதுப்பிச்சுக்கிறது, இதெல்லாமே நன்மைகள் நடக்கும். மறுநாள் ஆகஸ்ட் 21 பூரட்டாதி நட்சத்திரம். கும்பராசியில் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் சனி உட்கார்ந்துருக்காரு நமக்கு 5ஆம் இடத்துல. அந்த பூரட்டாதிக்கு அதிபதியான குரு நம்ம லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அதனால் இன்னைக்கு ஆசைகள், கனவுகள், பாசம், நேசம், இன்ப ஒரு நுகர்ச்சிகள், இதில் எல்லாம் கொஞ்சம் ஈடுபாடுகளில் தடைகள் ஏற்படும். இந்த 8-12ங்கிறது அந்த லிங்க் குரு கேதுனுடைய அந்த ஒரு லிங்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறனால அதை கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடந்துக்கணும். பதட்டப்படக்கூடாது. வேலைக்கு ப்ராப்ளம் இல்லை, நம்ம செய்கிற வேலையில் கிடைக்காது. ஆனாலும் கொஞ்சம் கௌரவ குறைவு ஏற்படுறதுனால கொஞ்சம் நம்ம ஆவேசப்படாமல், ஆத்திரப்படாமல், அவசரப்படாமல் காரியங்களை நிதானமாக ஆற்றி கொஞ்சம் பொறுத்து போய்க்கும். 8ஆம் இடம் என்பது அவமானத்தை குறிக்கிறது. அந்த 8ல் இருக்கிற குருவினுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் போனாலும், சந்திரன் போனாலும், எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தின் வாயிலாக நமக்கு 8ஆம் பாவத்தினுடைய
கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்க நேரிடுகிறது. இது நம்ம பொதுவாக சந்திரனை வச்சு நட்சத்திர ரீதியாக பார்க்குறோம். இதே பாஸ்கர அஸ்ட்ராலஜியில் உபநட்சத்திர முறைன்னு இருக்குது, நட்சத்திர சூத்திர முறைன்னு இருக்குது. அதன்படி நம்ம ஜனன ஜாதத்தை கணிச்சு உபநட்சத்திரங்கள் 12 பாவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா இந்த கோச்சாரத்துலேயும் சரி திசாபுத்தி பலன்கள் சொல்லும் போதும் அதை பயன்படுத்தும் போது நம்ம கேள்விகளுக்கு சரியான பதில் கிடைப்பதோடு நம்ம எந்த பாதையில் போனால் வெற்றி பெறலாம், எந்த பாதையில் நமக்கு ரிஸ்க் இருக்குது, எல்லாத்தையும் அது விவரமாக சொல்லும். அந்த முறையில் எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு தடவை டிரைவ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நமக்கு ஒவ்வொரு பாவத்துக்கும் அதிகாரிகள்னு பேர். 12 பாவத்துக்கும் அதிகாரிகளில் நல்ல பாவமும் இருக்குது, கெட்ட பாவமும் இருக்குது. அதாவது நல்ல ஸ்தானம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இப்போ 8, 12ங்கிறது கெட்ட ஸ்தானம். அப்போ அந்த 8, 12ஆம் பாவத்தில் இருக்கிற கிரகம் கெடுக்குங்கிறது காமன். அந்த 8, 12ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திரமாக எந்த கிரகம் வருகிறதுன்னு நம்ம ஜாதகத்தில் பார்த்துக்கணும். அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். சில பிரச்சனைகள் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு நடக்கும். அதே மாதிரி அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் மொத்தம் 3 இருக்கும். அந்த 3 நட்சத்திரத்தில் எந்த கிரகம் போனாலும் நமக்கு அதில் ப்ராப்ளத்தை கொடுத்துரும். ஸோ அது மாதிரி நம்ம கொஞ்சம் ரிஸ்க்கு எச்சரிக்கைகளை கவனிச்சுக்கணும். அடிப்படையில் ஒரு ஜாதகம் என்பது அவர்களுடைய கொடுப்பினைங்கிற ஒரு விஷயத்தை வச்சிருக்கு. 12 பாவத்துக்கும் கொடுப்பினைகள் இருக்கு. எப்படி அகம் சார்ந்த கொடுப்பினை இருக்கு, குடும்ப உறவுகள் எப்படி இருக்கு, அதே மாதிரி பொருள் சார்ந்த வரவுகள் எப்படி இருக்கு, தொழில் பலம், அதிகார பலம், பொருள் சேர்க்கைகள், இதெல்லாம் கொடுப்பினை எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த உபநட்சத்திரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் திசாபுத்தி கோச்சார பலன் இதன் வழியாகத்தான் அது அந்த கொடுப்பினை நமக்கு நிகழ்வாக மாறும். ஒரு குழந்தையிலிருந்து கொடுப்பினை மாறாமல் கடைசி வரைக்கும் இருக்கும். ஆனால் அந்த கொடுப்பினை எப்போ வேலை செய்யும்னா நமக்கு நடக்கக்கூடிய திசாபுத்தி அந்தரங்கள் மூலமாக வேலை செய்யும். அந்த டைமை பார்த்து நம்மளுடைய திட்டங்களை நிறைவேற்றி கொள்வது, நமக்கு என்ன இருக்கோ அதை அனுபவிக்கிறதுக்கான காலகட்டத்தை நாம் நிர்ணயம் பண்ணிக்கிறது, இதுக்கெல்லாம் தான் ஜோதிடம் உதவுது. அது இல்லாமல் நாம் ராசி பலன் பார்த்து பிரயோஜனம் இல்லை. அதனால் அடிப்படையில் இதெல்லாம் லக்ன ரீதியாக இந்த கொடுப்பினைகளையும் பார்த்துக்கணும். அதே நேரத்தில் கோச்சாரத்தில் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் போகும்போது அது எந்த பாவத்தை இயக்குது. அப்போ 8ஆம் பாவத்தையும் 12ஆம் பாவத்தையும் இயக்குது அப்படின்னாலே அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனையும் உண்டு பண்ணி கொடுத்துரும், பாதிப்பை கொடுத்துரும். 8ஆம் இடம் என்பது கண்டங்களை கொடுக்கறது, விபத்தை கொடுக்கறது, கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கறது. 12ஆம் இடம் செலவுகளை கொடுக்கிறது. ஒரு இடம் விட்டு இடம் போகிறது, அவமானப்படுறது, இதெல்லாமே இந்த ஸ்தானங்கள். அதனால் நம்மளுடைய முதல்ல விதி கொடுப்பினைங்கிறத ஒரு ஜாதகத்தில் நம்ம இந்த சூட்சும முறைப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நமக்குன்னு ஒரு பக்குவம் ஏற்படும். நமக்கு இந்த விஷயம் செட் ஆகாது, இந்த விஷயம் நமக்கு செட் ஆகும், நமக்கு இந்த நாட்களில் கரெக்டாக பயன்படுத்தணும்னா அந்த பர்டிகுலர் வெற்றியை நாம் அடையலாம் அப்படிங்கிறதெல்லாம் அதில் சூட்சமம் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாளை பயன்படுத்தலாம். நமக்கு வெற்றியே கிடைக்காத நாளில் போய் அந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தி நாம் மனசஞ்சலம் அடைய தேவையில்லை, அலைச்சல் அடைய தேவையில்லை. அப்போ ஒரு கிரகம் என்பது ஒரு இடத்துல இருக்கிறதுனாலேயே பலன் கொடுத்துறாரு. அப்போ நம்ம பிறந்த ஜாதகத்துக்கும் இப்போ நடக்கிற கிரக நகர்வுகளுக்கும் நட்சத்திரம் தான் பேச அமையுது. இந்த நட்சத்திர சர்க்கியூட்டில் அந்த கொடுப்பினைகளினுடைய பலன்கள் அமைஞ்சிருக்கு. அந்த பலன்களை நாம் கரெக்டாக டேலி பண்ணி வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிக்கிட்டே போனோம்னா நம்ம கெட்ட நேரமும் வரும். அந்த வர்ற நேரத்தில் நம்ம எந்த அளவில் பாதுகாப்பாக இருந்துக்கலாங்கிறதுல நம்ம சேஃபர் சைடு இருந்துக்கலாம். நல்ல நேரத்தை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்தி நல்ல பலன்களை நம்ம அனுபவிக்கலாம். அது இல்லாமல்
அந்த டைமில் நாம் கவனம் செலுத்தாமல் விட்டுட்டோம்னா நல்ல பலன்கள் நமக்கு நடக்காமல் போயிடும். அதனால் இந்த 10 நாட்களில் இந்த நட்சத்திரங்கள்ங்கிறது பொதுப்பலன். அடிப்படையில் நம்ம ஜனன ஜாதகத்துக்கும் இப்போ நடக்கிற சந்திரனுடைய நகர்வு, மற்ற கிரகங்களுடைய நகர்வு எல்லாமே நட்சத்திர ரீதியாக சில பாவங்களை இயக்கிற தொடர்புகளை பெறுகிறது. அந்த மாதிரி தொடர்புகள் தான் நமக்கு நிகழ்வுகளாக சம்பவிக்கிறது. அந்த மாதிரி நமக்கு கேள்வி இருக்கும், ஒவ்வொரு விஷயத்தில் ஈடுபாடு இருக்கும். நம்ம எப்போ வேலை மாறலாம், எப்போ சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம், எப்போ வீடு கட்டலாம், திருமணம் எப்போ அமையும், குழந்தை பேர் எப்போ அமையும், இதெல்லாம் தான் கேள்விகளாக வரும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த பாவங்கள் தான் விடை சொல்லும். அப்போ அந்த பாவத்தை இயக்குதா, நமக்கு நடக்கிற திசா புத்தி அந்த பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படின்ற கேள்வி முதல்ல நாம் இதில் தெரிஞ்சுட்ட பிறகு நாம் அந்த காலத்தை பார்த்து நம்ம அதில் இன்வால்வ் ஆகணும், ஈடுபாடு கொள்ளணும். அப்போ அதில் ஜெயிக்கலாம். அதன் மூலம் நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும். இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுவாதி நட்சத்திரம் துளாராசியில் ஆரம்பிக்கிறது, கடைசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் முடியுது. இப்போ ஒவ்வொரு நட்சத்திரமுமே நம்ம ஜனன ஜாதகத்தில் எந்த பாவத்தை இயக்கிற அதிகாரின்னு தெரிஞ்சால் நம்ம அந்தந்த காரியங்களை அந்த நட்சத்திரத்து நாட்களில் நம்ம பண்ணலாம். அதன் மூலம் நம்ம வளர்ச்சி பெறலாம். துலா லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல இருக்கிற குருவும் 12ஆம் இடத்துல இருக்கிற கேதுவும் சந்திரன் நட்சத்திரத்தின் மூலம் ஒரு இணைவை ஏற்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் இப்போ குரு மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்துக்கு மாறுறாரு. கிட்டத்தட்ட 21ஆம் தேதி கடைசி நாள், இந்த 10 நாட்களில் கடைசி நாளில் குரு ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்துக்கு மாறுறாரு. செவ்வாயினுடைய நட்சத்திரம் 8ஆம் இடத்துல தான் இருக்காரு. ஆனால் 8ஆம் இடத்துல எந்த நட்சத்திரமாக செயல்படுறாருங்கிறது, இதுவரைக்கும் சந்திரன் மாதிரி செயல்பட்டவர் இப்போ செவ்வாய் மாதிரி செயல்பட போகிறார். செவ்வாயோட சேரும்போது அது ஒரு பலனை கொடுக்கும். அப்போ இது மாதிரி நமக்கு ஒரு கிரகம் 8ஆம் இடத்துல இருக்குது, 12ஆம் இடத்துல இருக்குன்னா அந்த 1 வருஷ காலமோ 1.5 வருஷ காலமோ தொடர்ந்து நமக்கு அதே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காது. அந்தந்த நட்சத்திரம் வரும்போது நமக்கு அது நம்ம ஜனன ஜாதகப்படி என்ன ஆதிக்கம் பெற்றிருக்குன்னு பார்த்து அந்த பாவத்தை கண்டறிஞ்சிக்கிட்டு அந்த செயலில் ஈடுபடாமல் இருந்தாலே நமக்கு அதில் இருக்கிற கெடுதல் நடக்காது. அதில் இருக்கிற நல்லது நடக்கணும்னா அந்த நட்சத்திரம் சார்ந்த அந்த பாவம் சார்ந்த செயலில் நம்ம ஈடுபடணும். ஈடுபடும்போது அதில் வெற்றி கிடைக்கும். அதனால் எதிர்பாராத நன்மைகளையும் பணவரவையும் 8ஆம் இடம் ஒரு சில நேரத்தில் கொடுக்கும். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதும் அதில் இருக்கு. ஸோ அதனால் பாவங்கள் எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு வகை, அதில் நட்சத்திர ரீதியாக நமக்கு சாதக பாதகங்கள் எப்படி தருதுங்கிறது பார்க்குறதும் இந்த வகையில் பார்க்கணும். நம்ம ஜனன ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி ஆய்வுகள் எடுத்து இதில் பயன்பெறுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.